அன்பார்ந்த டிவைன் ஷலோம் நண்பர்களே, இன்றைய நாளிலும் இந்த புது மாதத்துக்கான அக்டோபர் மாதத்துக்கான ஆண்டவரின் வாக்கு தத்தத்தை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கின்றேன். ஒரு விசை ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, உம்முடைய வாக்கு தத்தமானது தலைமுறை தோறும் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கின்றது. நீர் வாக்கு மாறாத தேவன். இந்த மாதத்திலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தரும் வாக்கு தத்தத்தை உடைய பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ள நீர் கிருபை செய்யும். நீங்கள் பேசுங்கள் ஐயா, நாங்கள் கேட்கிறோம். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தந்தையே, ஆமேன். அன்பானவர்களை, வேத படமாக 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராய் புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். ஆம் அன்பானவர்களே, இந்த மாதத்துக்கான வாக்கு தத்தத்தை குறித்து நான் சிந்தித்த பொழுது ஆண்டவர் விசேஷமாக இந்த வாக்கு தத்தத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளும்படி என்னை வற்புறுத்தி கூறினார். ஆம், எனவே அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவரின் வற்புறுத்தலின் பெயரில் நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கின்றேன். அவர் கூறிய வாக்கு தத்தம், நீங்கள் சும்மா இருங்கள், நீங்கள் தரித்திருங்கள், ஆண்டவரே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நாங்கள் கேட்ட வேத பகுதியின்படி, நீங்கள் யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்காக செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு போங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தை அங்கு ஆண்டவர் கூறுகின்றார். எப்பொழுது அங்கு இஸ்ரவேலுக்கு எதிராக அநேக நாடுகள் எதிர்கொண்டு வருகின்றன. அவர்களை கொலை செய்து அவர்கள் சொத்துக்களை சூறையாடி எருசலேம் நாட்டையே இல்லாமல் செய்ய அவர்கள் புறப்பட்டு வருகின்றார்கள். திட்டமிட்டு அவர்கள் வருகின்றார்கள். அதை கேள்விப்பட்ட பொழுது யோசபாத் அரசன் அவன் என்ன செய்கின்றான்? தன்னுடைய நண்பர்கள் நாடுகளுக்கு செய்தி அனுப்பவில்லை. அவன் உபவாசித்து ஜபிக்க ஆலயத்தின் வாசலில் ஆலயத்துக்குள் செல்கின்றான். அவன் ஜபிக்கின்றான். இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேரையும் அவன் ஜபிக்கும்படி அவன் கூறி அங்கு ஜபிக்கின்றார்கள். அப்படி ஜபித்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்குள் நுழைந்த பொழுது அங்கு தீர்க்கதரிசனமாக ஆண்டுடைய வார்த்தை வருகின்றது. இஸ்ரவேல் ஜனங்களே, நீங்கள் தரித்திருங்கள், ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆம், இந்த வாக்கு தத்தத்தை இன்று ஆண்டவர் உங்களுக்கு தருகின்றார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, நாங்கள் 10ஆம் மாதத்துக்குள் கடந்து வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதத்தில் எங்கள் குடும்ப சூழ்நிலைகள் சாதகம் இல்லாமல் இருக்கலாம், உறவு சீரற்ற நிலையில் இருக்கலாம். அதே வண்ணம் உங்கள் வேலை ஸ்தலங்களில், உங்கள் பொருளாதார சூழ்நிலைகளில், உங்களுடைய சரீர சுவவீனம் காரணமாக இப்படி அநேக சூழ்நிலைகளின் மத்தியில் நீங்கள் சமாதானத்தை இழந்து குழப்பத்தின் மத்தியில், மனக்கலக்கத்தின் மத்தியில் இருக்கின்றீர்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து கூறுகின்றார், என் மகளே, என் மகனே, கலங்காதே, திகையாதே, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். நீங்கள் சரீர வியாதியில் உழன்று கொண்டிருக்கின்றீர்களா? உங்களை பராமரிக்கும் வைத்தியர்களை ஆண்டவர் தனது கருவியாக பயன்படுத்தி உங்களுக்கு பரிபூர்ண சொத்தை அவர் தருவார். அன்பானவர்களே, வேலை ஸ்தலங்களில் உபத்திரவம், துன்பங்கள் இருக்கின்றதா? உங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் செய்வார். உங்களுக்கு சமாதானத்தை தர அவர் கட்டளையிடுகின்றார். இங்கு நாங்கள் பார்க்கின்றோம், இந்த யோசபாத் அரசன் எதிரிகள் சூழ்ந்து வருகின்றார்கள். அவன் இந்த காலத்தில் நாங்கள் கூறினால் இமெயில் அனுப்புகின்றோம், உடனடியாக வாருங்கள் நண்பர்களிடத்தில். அவன் இமெயில் அனுப்பவில்லை, நீல்மெயில் அனுப்புகின்றான். உபவாசித்து ஆண்டவரை துதிக்கின்றான். ஆண்டவரை துதிக்கும் பொழுது ஆண்டவருடைய நாமம், ஆண்டவருடைய உள்ளம் குளிர்கின்றது.
பரலோகத்திலும் தேவதூதர்கள் ஆண்டவரை எப்பொழுதும் புகழ்ந்து கொண்டு துதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் சூழ்நிலையில் ஆண்டவரை துதியுங்கள். பிசாசானவன் கட்சிக்கின்ற சிங்கத்தைப் போல அநேக சூழ்நிலைகளில், உபத்திரவங்களில், வேதனைகளில் உங்களுக்கு உபத்திரவத்தை தரும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று, ஆண்டவரை துதியுங்கள். சூழ்நிலையில் ஆண்டவரை துதியுங்கள். பிசாசு பின்வாங்கி போய்விடுவான். ஆம், இதுதான் ரகசியம். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். யோசபாத் அரசன் ஜெபித்தான், பரலோகத்தின் தேவனே கதறுகின்றான். ஆண்டவர் செவி கொடுக்கின்றார். இந்த பதத்தில் பாவிக்கப்பட்ட படம் ரட்சிப்பு என்பது விடுதலை. ஆம், இன்று நீங்கள் சூழ்நிலைகளில் உழன்று கொண்டிருக்கலாம். பரம்பரை சாபங்களிலும், வேதனைகளிலும், சரீர வியாதியிலும் அநேக சூழ்நிலைகள் உங்களை உழன்று கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு ஆத்ம ரட்சிப்பை மட்டுமல்ல, உங்களுக்கு விடுதலையை தருகின்றார். உங்கள் சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் அண்டை வாருங்கள். ஆண்டவரின் இந்த வாக்கு தத்தத்தை நம்புங்கள், விசுவாசியுங்கள். இந்த விசுவாசம்தான் ஜெயம். ஆண்டவர் கூறிய இந்த வார்த்தையை விசுவாசித்து அதை உங்களதாக்கி கொள்ளுங்கள். அப்பொழுது ஜெயம் நிச்சயம். இந்த புதிய மாதத்தில் மட்டுமல்ல, உங்கள் எதிர்காலம் முழுவதிலும் ஜெயம் உங்களுக்கு. சூழ்நிலையில் யோசபாத் அரசனைப் போல ஆண்டவரை துதியுங்கள். விடுதலை உங்களுக்கு. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.